வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ரொம்ப சாஃப்டான பால் பன் அவன் இல்லாமல் வீட்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நம்ம ஈஸ்ட் ஊற வச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் எடுத்துருக்கேன். இதை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து 1/4 கிளாஸ் அளவுக்கு வெதுவெதுப்பான பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே தனியாக விட்டுடலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிருக்கு. ஈஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவில் சேர்த்து கலக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 4 இல்லைன்னா 5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதை கலந்த பிறகு நம்ம ஊற வச்சிருக்க ஈஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்ல மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக பால் சேர்த்து கூட இதை பிசைஞ்சிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலை இது கூட சேர்த்தாச்சு. இப்போ இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு கொஞ்சம் இது லேசாக கையில் ஒட்டுறா மாதிரி இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் கையில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதை மூடி போட்டு சரியாக 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். நம்ம இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து இது நல்லா உப்பி வரும். 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். அதுக்கு மேலே ஊற வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு 2 மணி நேரம் மேக்ஸிமம் ஊற வச்சா போதும். இப்போ இதை இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இப்போ நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் கழித்து இப்போ நம்ம மாவை திறந்து பார்க்கலாம். நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அது மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துடலாம். கையில் 1 ஸ்பூன் எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த மாவை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அதே ஸ்டைலில் பிசைஞ்சால் கூட போதும். ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இதை இப்போது நம்ம ஈக்குவல் போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம எடுத்த அந்த 300 கிராம் மாவில் பார்த்திங்கன்னா 8 பன்னுக்கு தேவையான மாவு வந்திருக்கு. நான் எல்லாமே கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ ஒவ்வொரு உருண்டையை நம்ம பன் ஷேப்க்கு ரெடி பண்ணிடலாம். லேசாக இது மாதிரி அழுத்தி கொடுத்துட்டு ஓரங்களை மடிச்சுட்டு விரிசல் இல்லாமல் நல்ல ஒரு ரவுண்டான ஷேப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் ஃபெதர் டச் மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தோன்னா பன் வந்து உப்பி வராது. அதனால் கொஞ்சம் லேசாக அழுத்தம் கொடுத்தே நம்ம பூரி மணையில் கூட நம்ம லேசாக இது மாதிரி உருட்டி விட்டோன்னா நல்ல உப்பி வரும். எல்லா உருண்டையும் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அடிகனமான தட்டில் இது மாதிரி எண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பரும் போட்டு க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பன்னு பேக் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க வரும். நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் போடாமல் டைரெக்டாக பிளேட்டில் வைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் பட்டர் பேப்பர் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட்டர் பேப்பர் மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னை இது மேலே வச்சு கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு இதை நல்லா அடுக்கி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக பாலில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பன்னு மேலே சேர்த்து நல்லா கோட் பண்ணி விட்டுடலாம். ப்ரஷ்ஷில் பண்ணாதீங்க. ப்ரஷ்ஷில் பண்ணோன்னா நமக்கு பன்னில் வீரல் விழ ஆரம்பிச்சிடும். அதனால் இது மாதிரி ஸ்பூனில் நல்லா தடவி விட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுடலாம். பாலை இது மாதிரி நம்ம கோட் பண்ணும்போது பன்னு ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். பால் ஊற்றி நல்லா கோட் பண்ண பிறகு இப்போ இதை ஒரு துணி போட்டு மூடிட்டு 15 நிமிஷம் அது மாதிரி ஊற விட்டுடலாம். 15 நிமிஷம் கழித்து பன் இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ்க்கு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் நான் ஒரு சின்ன ஸ்டாண்டு போட்டு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரீ ஹீட் பண்ண பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன் பிளேட்டை அப்படியே வச்சிடலாம். இதை சரியாக நம்ம சென்டர் பார்த்து நல்லா பொசிஷன் பண்ணி வச்சிடலாம். ஓரமாக அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ அடுப்பு பார்த்திங்கன்னா லோவிலேருந்து கொஞ்சம் அதிகமாகவும் மீடியம்லேருந்து கொஞ்சம் கம்மியான ஹீட்லேயும் வச்சு சரியாக இதை 30 மினிட்ஸ் பேக் பண்ணோன்னா நம்மளோட யம்மியான பன் ரெடி ஆகிடும்.
30 நிமிஷம் கழித்து இதை பன் பிளேட்டை எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு ஈடும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக நெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான நம்மளோட பன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.